ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ்டு வீடியோ பார்க்கலாம். என்னது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஒரு பேஸ்கெட்டில் லைசாலு, சோப்பு, சானிடைசர் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரீசரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்து நான் ஐஸ் க்யூப் ஆகி இதை வச்சுருக்கேன் பாக்ஸில். தேவைப்படுறப்ப நம்ம இது பாலில் ரெண்டு போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். இது வந்து வெண்ணெய். அடுத்தது மஞ்சள் வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் வந்துட்டு இதில் ஹர்ப்ஸ்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம். இதில் வந்து தேங்காய் குருமாவுக்கு சட்னிக்கெலாம் போட்டுக்கலான்னு இதை வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரீசர் கீழேயே இதை வச்சாக்கா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, 10 நாள் கூட வச்சுக்கலாம். இந்த ட்ரேயில் வந்து நான் பிரிக்காத மசாலா எல்லாம் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். இதில் வந்து நெயில் பாலிஷு. இது வந்து பீட்ரூட்லேயே செஞ்ச, இது வந்து உதடு வெடிப்பாக இருக்கும் இல்லையா, பனி நாள்லலாம் நம்மளுக்கு உதடு வந்து வெடிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பீட்ரூட் ஜூஸும் நெய்யும் கலந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ட்ரேயில் வந்து முளை கட்டின கொள்ளு, இது எனக்கு வெயிட் லாஸ்க்காக இதை வச்சுருக்கேன். இது பசங்களுக்காக வந்து முளைக்கட்டி வச்ச பச்சை பயிறு, அவங்களுக்கு தோசை, சேலாடு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இதில் வந்து ஒரு 4 எலுமிச்சம்பழம் கவரில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5-6 நெல்லிக்காய். இந்த மாதிரி வச்சாவே எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு நல்லாவே இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் வைக்கிறதுக்காகவே இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி இலை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2 வாரத்துக்கு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம பாக்ஸுக்கு அடியிலையும் ஒரு இலை, மேலேயும் ஒரு இலை போட்டு மூடி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. இந்த ட்ரேயில் வந்து ஒரு பாக்ஸில் மாவு வச்சுருக்கேன், இட்லி மாவு. இதில் வந்து பச்சை மிளகாய், இதில் இஞ்சி வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவேன், தண்ணிலாம் இதாகட்டும்னு. இந்த 3 பாக்ஸ்லேயும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பாக்ஸு அடியிலையும் மேலேயும் இந்த மாதிரி இலை போட்டு வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நம்மளுக்கு 10 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. நம்ம எந்த மாதிரி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் மாவு வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா இப்போ இந்த பாக்ஸ் வந்து இந்த பக்கமாக எடுத்து வச்சுப்பேன். இப்போ இந்த மாதிரி இந்த பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு மாவு இன்னொரு டப்பா இந்த பக்கத்தில் எடுத்து வச்சுப்பேன் நான்.
இப்போ இந்த ட்ரேயில் வந்து பழசாக வச்சுருந்த புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு துவையல் அரைக்க. இந்த ட்ரேயில் வந்துட்டு தக்காளி வச்சுருக்கேன். இது பாதி போர்ஷன் வந்து இந்த மாதிரி இதை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் ஏதாவது நிறையா வாங்கி வச்சேன்னா மிளகாய் நிறைய இருந்தது, அதனால் இந்த பாக்ஸில் போட்டு செப்ரேட்டாக இதில் வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் வந்து எப்பயுமே பால், தயிர் இந்த மாதிரி வச்சுப்பேன். கீழே இந்த ட்ரேயில் வந்து காய்கறிகள் வச்சுருக்கேன். குடமிளகாய், அவரைக்காய், கோஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு காட்டன் கிளாத்தில் வந்து காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா வரல. பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதில் இந்த பாக்ஸில் வந்துட்டு இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம காலையில் எழுந்தோடனே டீ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு இஞ்சி துண்டு, ஒரு ஏலக்காய் போட்டு டக்குன்னு டீ போட்டுடலாம். ரெண்டும் பக்கத்துலேயே வச்சுப்பேன் எப்பயுமே. இந்த பாக்ஸில் வந்துட்டு மசாலா பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா பேக்கில், அதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். அப்போ தான் வாசனை வெளியில் போகாது. இதில் வந்து கசகசா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் நட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதில் பாதாம், பிஸ்தா, இது வந்து மஞ்சள், ஃப்ரெஷ் மஞ்சள். இது பொங்கலுக்கு வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ் மஞ்சள் யூஸ் பண்ணுறது. இதை வந்து மஞ்சள் டீ போடுவேன், இல்லைன்னா பசங்களுக்கு பாலில் கலந்து கொடுப்பேன். இதில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். இந்த பாக்ஸில் வந்துட்டு புரோக்கன் வீட்டு, இது நான் எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதில் வந்து சத்து மாவு பசங்களுக்காக 2 நாளைக்கு ஒரு தடவை நான் பசங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பேன். சத்து மாவு கஞ்சி வைப்பேன் அதுக்காக. இதில் வந்து கொள்ளு வச்சுருக்கேன். அதில் கொள்ளு மட்டும் வெளியில் வச்சா வண்டு வந்துடுது, அதனால் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மீல் மேக்கர் வச்சுருக்கேன். இதில் சாமிக்கு வைக்கிறதுக்காக பூவெலாம் போட்டு வச்சுருக்கேன். நான் இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.